எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. என்னையும் சேர்த்து 40 வயசுக்கு மேலே இருக்கோம் இல்லையா, நாம் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் காலியாகிடும். முக்கியமான ஒரு 5 விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயிற்று கொழுப்பை கட்டுப்படுத்துதுங்க. 40 வயசு மேலே உள்ளவங்களுக்கு உடம்போட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையும் போது அப்படியே ஒரு பெரிய பானை மாதிரி பெருத்துட்டே போகுங்க. இதனால் என்ன தெரியுமா பிரச்சனை? கல்லீரல் ஆகட்டும், இல்லை குடலாகட்டும், இல்லையா, பல்வேறு விதமான உறுப்புகள் இருக்குது இல்லையா, எல்லாத்துக்கும் மேலே ஒரு வெயிட், ஒரு ப்ரெஷரை தொப்பை கொடுத்துட்டே இருக்குங்க. நாள்பட அந்த உள்ளுறுப்புகளோட இயக்கம் பாதிக்கப்பட்டு அதுவும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கரைக்கிறதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும். வாக்கிங், ஜாகிங் அந்த மாதிரி என்ன முடியுதோ அதை நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை 40 வயசு ஆனால் கண்டிப்பாக சாப்பிட்டு தாங்க ஆகணும். வேறு வழியே கிடையாதுங்க. எனக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். பருப்பு, பயிறு, முட்டை, மீன், கோழி, காய்கறி, பழங்கள் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா புரதச்சத்து நிறைய இருக்குது, நார்ச்சத்து நிறைய இருக்குது, வைட்டமின்கள், மினரல் கூட இருக்குது. இந்த புரத நார்ச்சத்து அதிகமாக எடுக்கும்போது கொழுப்பு அப்படியே வலிச்செடுத்து மலம் வழியாக வெளியேற்றிடும். அதனால் டேஸ்ட் இருக்கோ இல்லையோ, புரதம் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை 40 வயசுக்கு மேலே சாப்பிட்டே ஆகணும். மூணாவது பார்த்திங்கன்னா, தினமும் உடற்பயிற்சி. அதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களை பண்ண சொல்லவே இல்லைங்க. ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டதை பண்ணுங்கள். வாக்கிங் போகணுமா வாக்கிங் போங்க, ஜாகிங் முடிஞ்சால் ஜாகிங் போங்க, யோகா முடிஞ்சால் யோகா பண்ணுங்கள். வீட்டிலையே ட்ரெட்மில் மாதிரி வாங்கி போட்டு பண்ணுறீங்களா, அதை கூட பண்ணுங்கள். பேசிட்டே கூட ஒரு பிரிஸ்காக ஒரு வாக்கிங் போனால் கூட போதுங்க. ஏன்னா 40 வயசு மேலே தசையெல்லாம் வலுவிழந்து போகும், ரத்த ஓட்டம் குறையும். அப்போ இந்த பயிற்சிகள் பண்ணும்போது தான் உங்களுக்கு உடம்பே உடம்பாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, போதுமான தூக்கம் 40 வயசுக்கு மேலே கட்டாயம் தேவை. தூக்கம் சரியில்லைன்னா உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ், கெட்ட ஹார்மோன் நிறைய சுரக்குங்க. சின்ன வயசில் கூட இது இருந்தால் உடம்பு சமாளிச்சிரும். ஆனால் 40 வயசு மேலே உடம்பு சக்தி பாதியாக குறையும் போது எப்படி சமாளிக்க முடியும்? தினமும் 7லேருந்து 9 மணி நேரம் தூக்கம் ரொம்ப தேவைங்க. தூக்கம் நல்லா இருந்தாலே உடம்பு தன்னைத்தானே ஹீலிங் பண்ணிக்கும், சரி பண்ணிக்கும். இது மருத்துவ ஆராய்ச்சியோட முடிவு. தண்ணி நிறைய குடிக்கணும். 2லேருந்து 3 லிட்டர் தண்ணியாவது நீங்கள் டெய்லி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாத கவலைகளை மனசில் சுமக்காதீங்க. ஏன்னா நம்ம வாழ போகிறதே கொஞ்ச நாள் தாங்கிற எண்ணம் மனசில் இருந்தாலே கவலைகள் பறந்து போயிடும். கடைசி 5வது விஷயம் என்ன தெரியுமா? ஒழுங்காக டெஸ்ட் பண்ணிக்கிறது. இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மாரடைப்புன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக் எப்போ வேணாலும் வருதுங்க. திடீர்னு ஒருத்தர் விளையாடிட்டு இருக்காரு, அவர் இறந்து போயிடுறாரு. ஜிம்மில் போய் பயிற்சி பண்ணுறாரு, அவரே இறந்து போயிடுறாரு. ஒருத்தர் வாக்கிங், ரன்னிங் போயிட்டுருக்காரு, அதுலேயே மயங்கி விழுந்து இறந்து போயிடுறாரு. ஒருத்தர் சும்மா எல்லாத்திட்டையும் சாப்பிட்டு உட்காந்து ரிலாக்ஸ்டாக குடும்பத்தோடு பேசிகிட்டு இருக்காரு, அப்படியே மயங்கி விழுந்து இறந்து போயிடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஹார்ட் அட்டாக் தான் இல்லையா? பிளட்டில் கிளாட்டு ஏற்கனவே அடைச்சிட்ருக்கு, எப்போ அது முழுசாக அடைக்கும்னு தெரியாது. திடீர்னு அது நடக்கும்போது ஹார்ட் அட்டாக் இறந்தே போயிடுறாங்க. அப்போ இதை தவிர்க்கணும் அப்படின்னா ரெகுலர் செக்கப் ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள மருத்துவ உலகத்தில் அட்வான்ஸ்டாக நிறைய வசதிகள் இருக்குங்க. என்ன நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம். ஹாஸ்பிட்டல் போனாலே பணம் செலவழிஞ்சிரும், நிறைய பில்லை பிடுங்கி விட்ருவாங்க. ஒரு சில இடங்களில் நடக்க தான் செய்யுது. உங்களுக்கு பக்கத்தில் உள்ள தெரிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணால் போகிறோம். ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டாலே அதில் உங்களுக்கு சுகரு, கொலஸ்ட்ரால் இருக்க தெரியும், பிபி செக் பண்ணிக்கலாம். சுகர் செக் பண்ண, பிபி செக் பண்ண வீட்டிலே மிஷின் இருக்குங்க, அதை வச்சு கூட செக் பண்ணுங்கள். ஒரு இதயநல மருத்துவரை பார்த்து வருஷத்துக்கு ஒரு தடையாவது ஹார்ட்டு செக் பண்ணிங்கன்னா அடைப்பு ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அடைப்பு இருந்தால் அதை கரைக்கிறதுக்கு சூப்பரான மெடிசின், பல ப்ரொசீஜர் இருக்குங்க. அதை கண்டுபிடிக்காமல் இருக்கும்போது தான் திடீர் மாரடைப்பில் இறக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போது 40 வயசு ஆகிட்டாலே நம்ம ஓரளவு ஆயுசோடு வாழணும்னா இதெல்லாம் செக் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா எப்போ நம்ம போவோம்னு தெரியாது. உங்களுக்காக இல்லாட்டாலும் உங்கள் குடும்பத்துக்காவது நீங்கள் செக்அப் பண்ணிக்கோங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக விட்டே ஆகணும். இன்னையிலேருந்து நானும் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு 40 வயசு ஆகட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது 40 வயசு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் இதை பார்த்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஆயுள் முழுமைக்கும் ஆரோக்கியத்தோடு வாழ சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா. நன்றி, வணக்கம்.